Please subscribe Sadhguru Sai Creations. தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா தலையில் வந்து அதிகமாக பெயின் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப இந்த பெயின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் போயிட்டு வராங்க, ஸோ பெயின் இருக்குது, அதனால வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ எனக்கு வந்து தலையில் பெயின் கடிக்கிற ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அதிகமாக பெயின் இருந்து நமக்கு தலைவலி நிறைய இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தலையில் பெயின் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடலில் பார்த்தோம்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் குறையிறது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, தலையில் வந்து சின்ன சின்ன ஊன்ஸ் இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா அனீமியா, அதாவது ரத்த சோகை வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு நேச்சுரலாக இயற்கையான முறையில் பெயின்களை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பேருக்கு இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா தலையில் வந்து அதிகமாக பெயின் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப இந்த பெயின் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கூல் போயிட்டு வராங்க, ஸோ பெயின் இருக்குது, அதனால வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈறுகளும் நிறைய இருக்குது. பொதுவாக இந்த லைஸ் வந்து தலையில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படிச்சுட்டே இருப்பாங்க, ஐயோ எனக்கு வந்து தலையில் பெயின் கடிக்கிற ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அதிகமாக பெயின் இருந்து நமக்கு தலைவலி நிறைய இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ பெயின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பெயின்கள் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தலையில் பெயின் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உடலில் பார்த்தோம்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் குறையிறது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, தலையில் வந்து சின்ன சின்ன ஊன்ஸ் இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா அனீமியா, அதாவது ரத்த சோகை வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கண்களில் வந்து ஒரு ப்ராப்ளம், நிறைய பேருக்கு பெயின் நிறைய இருந்துச்சுன்னா ஸோ ஐப்ரோஸில், ஐலிட்ஸ்லாம், அப்பர் ஐலிட்ஸ்லாம் கூட வந்து வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்குமே நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்கேல்பில் வந்து பார்த்தோம்னா அங்கங்கே இது கடிச்சு நமக்கு சின்ன சின்ன புண்கள் மாதிரியோ, ஹேர் ஃபாலிகல்ஸில் வந்து டேமேஜ் ஏற்படுத்தும். ஸோ இதனோட கழிவுகளும் தலையில் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா டேண்ட்ரஃப் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதனாலேயுமே டேண்ட்ரஃப் உருவாகி தலையிலேருந்து அந்த ரூட்லேருந்து முடி வந்து உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது, எவ்வளோ தான் மெடிசன்ஸ் எடுத்தாலும். ஆனால் ஒரு சிலருக்கு என்னென்னா, ஸோ இந்த லைஸ்க்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நான் போட்டேன், ஷாம்பூஸ் போட்டேன், ஆனால் அது வந்து உடனே அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ காது, கண், இமையெல்லாம் வீங்கி ரெட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அலர்ஜியும் ஒரு சிலருக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு நேச்சுரலாக இயற்கையான முறையில் பெயின்களை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஆனால் தினம்தோறும் இதை வந்து நம்ம கடைபிடிச்சு ஆக வேண்டும். ஒரு 15 நாள் தொடர்ந்து இதை கடைபிடிக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஹேர் க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் ஒரு 2 மாதங்கள் கழித்து இதையும் ஒரு 15 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி 3-4 முறை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பெயின் தொல்லை, தலையில் இருக்கக்கூடிய அந்த பெயின் தொல்லை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து தொடர்ந்து 15 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதற்கு தேவையான அளவு கொஞ்சமாக வேப்ப எண்ணெயை எடுத்துக்கணும். ஸோ இந்த வேப்ப எண்ணெய் எடுத்ததுக்கு பிறகு இதில் நம்ம என்ன சேர்க்கணும்னா கழற்சிக்காயோட பொடி. பொதுவாக கழற்சிக்காய் அப்படின்னு சொல்கிறது நிறைய கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இல்லையா? ஸோ இந்த கழற்சிக்காயோட பொடியை வந்து வேப்ப எண்ணெயில் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா மிளகு பொடி வந்து கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து ஸ்கேல்பில் படுற மாதிரி இதை வந்து ஹேரை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஈவனாக தலை முழுவதும் இதை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்பில் ஹேர் ரூட்ஸ், ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கு இல்லையா?
ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸில் இருக்கக்கூடிய பெயின் தொந்தரவு நமக்கு குறைஞ்சி தலையில் இருக்கக்கூடிய அந்த பெயின் தொல்லை நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் இது வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போதே பாதி பெயின் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். திரும்ப செகண்ட் டே பண்ணும்போதும் நமக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தேர்ட் டே ஃபோர்த் டேலாம் பண்ண என்ன ஆகும்னா தலையில் ஈறுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஈறுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய கம்ப்ளீட்டாக நமக்கு பெயின் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஸோ இது தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நம்ம தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கம்ப்ளீட்டாக தலையில் வந்து பெயின் பிரச்சனையே இருக்காது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா தலையில் வந்து நம்ம தூங்கும்போது வேப்ப இலை, மருதாணி பூ இது ரெண்டும், அதுக்கப்புறம் வெட்டிவேர், இது மூன்றும் நல்லா கட்டிட்டு நூலில் கட்டிட்டு நம்ம தூங்கக்கூடிய அந்த பில்லோஸில் மேலே வச்சுட்டு நம்ம தூங்கிக்கலாம். இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது தலையில் இது மூன்றுமே வந்து வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணும்போது இந்த ஸ்மெல்லுக்கு பெயின்கள் வந்து அதிகமாக நமக்கு வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தலையில் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது தலையில் வச்சு பின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பவுடர் ஆக்கிட்டு ஸோ இந்த பவுடரை வந்து ஹேர் பேக் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வந்தனாலும் பெயின்கள் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பெயின்கள் இருந்து தான் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அனிமியாக வர ஆரம்பிச்சிடும், அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரலான ஒரு வழிமுறையை இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.